சொல்லுங்கக்கா. எங்க இருக்க அசோக்? இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியறதில்ல. ரொம்ப பிஸியா இருக்க போல. நத்திங். எப்போ நம்ம கம்பெனி பேரில் அன்னதானம் பண்ணுவோம்ல, அந்த கோயிலில் தான் இருக்கேன். சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன். நீ இப்படி இருந்ததே இல்லையே. This is not your character. கோவில், அன்னதானம். What's all this? அம்மா சொன்னாங்க இதெல்லாம் செஞ்சால் என்னோட ப்ராப்ளம்ஸ்லாம் குறையும்னு. அவங்க என்னுடைய நல்லதுக்காக தானே சொல்லுவாங்க. அதான் செஞ்சு பார்க்கலாமேன்னு. ஓகே, கேரி ஆன். பை தி வே, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். அந்த டெய்லர் பொண்ணு ஜாபுக்கு வரலையே அசோக்? சொல்லுங்க. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை பார்த்தேன். அவ கடை ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருக்கான். சுத்தமாக அங்கே பவரே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ கூட அவள் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நானே அவகிட்ட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். அது கூட வேணான்னு சொல்லிட்டேன். அவங்க பில்டிங் ஓனர் வீட்டிலேருந்து கடைக்கு பவர் எடுத்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஷீ இஸ் ரியலி ஸ்ட்ராங். நோ, அது திமிர். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி மறுபடியும் அவகிட்ட நம்மளை பேச வைக்கிறதுக்கான பிளான். நோனோக்கா, நான் அவகிட்ட பேசல. அவளோட ஆட்டிடியூடே அதான். அசோக், இட்ஸ் ஓகே. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். பாய். பாய்க்கா. ஹலோ, அபி கடையில பவரை கட் பண்ணா கடையை க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கே ஜாபுக்கு வந்துருவான்னு சொன்னேன். அவ பில்டிங் ஓனர் வீட்ல இருந்து வயர் போட்டு கரண்ட் எடுத்து கடை ரன் பண்ணிட்டு இருக்கா. ஓ, என்னது? நான் சொல்லணுமா? அடுத்து என்ன செய்யணும்னு உனக்கு தெரியாதா? ஏய், எனக்கும் பதில் தேவையில்லை. நான் சொன்னது நடக்கணும். தட்ஸ் இட். அந்த அபி டெய்லர் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளை தேடி வரணும். அண்டர்ஸ்டாண்ட்? இது பார், இதுக்கப்புறம் உயிர் போற சூழ்நிலை வந்தா கூட இதை செய்ய சொன்னது அசோக்குன்னு தான் சொல்லணும். என்ன காட்டி கொடுக்கணும்னு நினைச்ச, அப்புறம் நானே பார்க்காத அனாமிகாவை நீ பாப்ப. இந்த கடையோட ஓனர் யாரு? நான் தான் சார். என்ன விஷயம்? துணி தைக்கணும். உங்க கடையில கரண்ட் கட் பண்ணிட்டாங்களே ஈபி சர்வீஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் எப்படி உங்க கடை கரண்ட் வந்தது? அது பில்டிங் ஓனர் வீட்ல இருந்து. கேட்டுக்கங்க சார், திருட்டு கரண்ட்னு அவங்களே சொல்றாங்க. நீங்க என்னமோ அபி டெய்லர் கண்ணியமானவங்கன்னு சொன்னீங்க. சார், கத்தாதீங்க சார். கஸ்டமர் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நான் எதுவும் வேணும்னு பண்ணல சார். டெலிவரி கொடுக்க வேண்டிய துணி நிறைய இருந்துச்சு. அதை தச்சே ஆகணும். பவர் மிஷின் வேற. அதான் வேற வழி தெரியாம பண்ணிட்டோம். ஓ, கரண்ட் திருடிட்டு காரணம் சொல்றியா? தப்பிச்சுக்கலாம்னு ஐடியாவா? சார், ஒயர் தானே சார் இழுத்தோம். அதுக்கெல்லாம் பேர் திருட்டா சார்? கரண்ட்லாம் திருடுனா காக்கா மாதிரி சாக்கடிச்சு செத்துற மாட்டாங்களா சார்? என்ன சார் நீங்க? அடி கிண்டலா இருக்க உனக்கு? தோலை உரிச்சு விடுவேன். ஜாக்கிரதை. வாங்க தம்பி. வாங்க தம்பி. எதுக்கு சார் அடிக்கிறீங்க? என்ன விஷயம் சார்? யாரு நீ? என் மகங்க. நீ யாரு? கோயம்புத்தூர் கலெக்டரா இல்ல இந்த ஏரியா கவுன்சிலரா? நான் உன்னை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார். நீங்க நிக்கிறது எங்களுடைய பில்டிங். உங்க பில்டிங்னா சொல்லிட்டு போட்டு பேசணுமா? சார், கொஞ்சம் கோவப்படாம என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களா? இந்த கடைக்கு நாங்க கரண்ட் கட் பண்ணிருக்கிறப்போ இந்த பொண்ணு அபி உங்க வீட்ல இருந்து திருட்டுத்தனமா கரண்ட் எடுத்திருக்கு. சார், அபி ஒன்றும் கரண்ட் திருடல. நான் தான் எங்க வீட்ல இருந்து ஒயரை எடுத்து கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். கடையும் எங்களோடது, வீடும் எங்களோடது. அது எப்படி சார் திருட்டு கரண்ட் ஆகும்? சார்,
முதல்ல நீங்களாம் கிளம்புங்க சார். ஏய், யாரை கிளம்ப சொல்ற? சார் என்ன இருந்தாலும் நீங்க கணேஷ் அடிச்சது தப்பு. அடிச்சது தப்புன்னா அப்ப நீங்க செஞ்சது சரியா? நீங்க பண்ணியிருக்கிறது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? வீட்டு சர்வீஸ் வேற, கமர்ஷியல் சர்வீஸ் வேற. இது கூடவா தெரியாம பில்டிங் ரன் பண்றீங்க? அதுக்காக நீங்க மேல கை வைப்பீங்களா? அப்புறம் நான் கொஞ்சுவாங்களா? சார் ப்ளீஸ் சார், நாங்க செஞ்சது தப்பு தான் சார், எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காது. அவங்கள தண்டிக்காதீங்க சார். நாங்க வேணா அந்த ஒயரை இப்பவே கழட்டி விட்டுறோம். ஒயரை கழட்டி அணிஞ்சிட்டா நீங்க பண்றதெல்லாம் தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? விசாரிக்க வந்த அதிகாரியை மிரட்டினா சும்மா இருப்பாங்க? சார், இந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணுங்க சார். கோர்ட்ல பேசிக்கிட்டோம் சார். அரெஸ்டா? சார், கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தது நான். அரெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க என்னதான் பண்ணணும்? அபி, நீ கடைக்குள்ள போய் வேலையை பாரு. இது எங்க பிரச்சனை, நானும் அப்பாவும் பாத்துக்கிறோம். சும்மா இரு ரகு. சார், நீங்களாம் படிச்சவங்க, பெரியவங்க. ஒரு சாதாரண டெய்லர்னா எனக்கு சட்டத்தை பத்தி என்ன சார் தெரியும்? உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சு மன்னிச்சுக்கோங்க சார். பாவம், விட்டுருங்க சார். நான் என்னமா வேணும்னு வந்து அவனை அடிக்கிற மாதிரி பேசுற? என் கடமையை தான் செய்யறேன். நியாயமா அவர் சொன்ன மாதிரி ஒன்னதான் முதல் அரெஸ்ட் பண்ணணும். பொம்பளை பிள்ளையாச்சே, பாவா, மத்தவங்க பார்த்து அசிங்கம்னு நின்று பேசிட்டு இருக்க. யோ, அவனை வண்டியில ஏத்து. ஓகே சார். போ. ஐயோ சார், வேண்டாம். என்ன சார் லாயரை பார்த்துட்டு நானே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். எனக்கும் சட்டம் தெரியும். வாரண்ட் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. பெரிய அரசியல் லீடரு, இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் வேணும். சார் இங்க பாருங்க, அனாவசியமா பையன் மேல கை வச்சீங்க நல்லதில்ல. ஆமா, கையை விட சொல்லுங்க. கான்ஸ்டபிள், அப்பையும் புள்ள 2 பேத்து வண்டியில ஏத்தியா? ஸ்டேஷன்ல வச்சு தோலை வச்சுக்கலாம். ஏத்தியா? சார் ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார் வேணாம் சார். ஐயோ, வா, யாரும் பேசாதீங்க. அவங்கள விட்டுருங்க ப்ளீஸ் சார். சார் அவங்கள விட்டுருங்க சார். வா வா சார், விடுங்க போ, வண்டியில ஏறியா. சார், அசோக், ஹாய். உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடலையே? ஹே, நோ ஃபார்மல் கொஸ்டின்ஸ். நீ என்ன பேசணுமோ அதை என்கிட்ட பேசு. யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ். யூ ஆர் மை லவபிள் சிஸ்டர், ரைட்? என்னக்கா? நான் எப்பவுமே உன்னோட நல்லதுக்காக தான் எதையுமே சொல்லுவேன். உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? அக்கா, என்னக்கா இப்படி கேட்குற? உன் லைஃப்ல நடக்கிற எல்லா நல்ல விஷயங்கள்லயும் என்னோட பங்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லிக்கா, அதுல என்ன தப்பு இருக்கு? அக்கா, இப்பதான் எனக்கு கோவம் வருது. அந்த அபி டெய்லர்ல அவளுக்கு கோவம் வந்த உடனே ஏதோ இப்படி சம்திங் பிராணாமயம் ஐ ஜஸ்ட் ஃபர்காட். இந்த மாதிரி தான் எப்படி என்னமோ பண்ணுவா. பார்க்கறதுக்கு கூட ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். நானும் இனிமேல் அதுதான் பண்ண போகிறேன். இப்போது நீ என்கிட்ட இதை பேசணும்னு சொல்லிட்டு தானே வந்த. அப்புறம் இது பேசாமல் இப்படியே இருந்தா எனக்கு கோவம் வராதா? சரி, அசோக், பாத்தியா, இதுதான் எனக்கு பிடிக்கல. என்னது பிராணாயாமாவா? ஆமா, அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் எதை பேசினாலும் நீ கடைசியா வந்து முடிக்கிறது அபில தான். இல்ல, யா, பட் யூஆர் ரைட். ஆனா எனக்கே ஏன் அப்படின்னு புரியல. ஏன்னா 24 ஹவர்ஸும் நீ அந்த அபிய பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்க.